ஆளவந்தார் அனுகிரகம் பண்ண சதுஸ்லோகி பற்றி அடைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாமதி உபன்யசிக்கிறேன். அதாவது இந்த கிரந்தம் அத்தியந்த விலட்சணம். என்னன்னாக்கா, ஒரு கிரந்தம் எல்லோராலும் பார்க்கப்படணும், படிக்கப்படணும், எடுத்துக்கப்படணும் அப்படின்னு இருக்கணும்னாக்கா அந்த கிரந்தத்துக்கு 3 விஷயம் தேவை. என்னன்னாக்கா, வக்திரு வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம், கிரந்த வைலட்சண்யம் ஆகிய 3ம் ஒரு கிரந்தத்துக்கு இருந்ததுன்னாக்கா அது மிகவும் ஏற்றமுடையதாக இருக்கும். இந்த 3மே இந்த சதுஸ்லோகியில் இருக்குன்னு சொல்லலாம். முதல்ல வக்திரு வைலட்சண்யம். பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதமத்ருத்தம சிந்தையித்வா அப்படின்னுட்டு சொல்லக்கூடியதான ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருப்பெயர் வக்திரு வைலட்சண்யத்துக்கு இந்த சொல்றார். அவர் அப்பேற்பட்டவர். யாமுனாச்சாரியர் ஆளவந்தார்னு சொல்லக்கூடியவரான யாமுனாச்சாரியர் இந்த கிரந்தத்தினுடைய கர்த்தா. மேலும் எதிகட்கிறவன் யமுனைத்துறைவன் இணையடியான் நீசரதம் வாசல் பற்றி துதிகத்துறைகள் துவழ்கிறேன் அப்படின்னு சாதிக்கிறார் போல, எதிகளுக்கெல்லாம் அதிபதியான ஆளவந்தாருடைய கிரந்தங்களை அடிகளை திருவடிகளை பற்றிய நாம் நீசரதம் வாசல் பற்றி துதிகத்துறைகள் துவழ்கிறேன். அதாவது வேதத்துக்கு விருத்தமான, சம்பிரதாயத்துக்கு விருத்தமான தகாத விஷயங்களை கொண்டு தனது சித்தாந்தம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய கிரந்தங்களை நாங்கள் படிக்க மாட்டோம். அப்படி படித்தாலும் படிய மாட்டோம். இவ்வாறாக அவருடைய வைலட்சண்யம் காண்பிக்கப்படுது. 2வது விஷய வைலட்சண்யம். அதாவது விஷயம் யாருன்னு பார்த்தோம்னாக்கா சதுஸ்லோகியில் பிராட்டி தான். எப்படிப்பட்டவள் அப்படின்னாக்கா, எம்பெருமானுக்கு சமமானவள். ஸ்வரூபரூப குண விபவங்களை எல்லாம், சேஷ்டிதங்கள் எல்லாம் சுவாவத்தினாலேயே உடையவள். அப்படிப்பட்ட பிராட்டி இந்த சதுஸ்லோகியினுடைய விஷயம். இது எப்படி இருக்குன்னாக்கா, பிரபத்தி பண்ணு, அதாவது எம்பெருமானை குறித்து பிரபத்தி பண்ணத்துக்கு பூர்வாங்கமாக புருஷகார பிரபத்தி பண்றா போல இருக்கும். இவ்வாறாக விஷய வைலட்சண்யம் காண்பிக்கப்படுது. 3வது கிரந்த வைலட்சண்யம். கிரந்த வைலட்சண்யம் சொல்லும் பொழுது இந்த கிரந்தம் உத்கிருஷ்டம். மேலும் மற்ற வேதாந்த கிரந்தங்களுக்கு எல்லாம் இது மூலபூதமாக எல்லாருமே எடுத்துக்கிறார். எப்படி ஸ்ரீபாஷ்யத்தில் 4 அத்தியாயங்கள், சமன்வயம், அவிரோதம், சாதனம், பலம் ஆகிற 4 அத்தியாயங்களை கொண்டு சகல விதமான விஷயங்களை பாஷ்யக்காரர் சாதிச்சாரோ, அந்த மாதிரி இந்த சதுஸ்லோகியில 4 ஸ்லோகங்களால பிராட்டி விஷயமா சாதிக்கப்படுது. அதாவது உபக்ரமோபசம்ஹாரோ அபியாசா அபூர்வதா பலம். உபக்ரமோபசம்ஹாரோ அபியாசா அபூர்வதா பலம் அர்த்தவாதோபத்தீச்ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயே அப்படின்ட்டு ஒரு கிரந்தத்துக்கு எப்படி இருக்கணும்னாக்கா, ஆரம்பமும் முடிவும், அதாவது ஆரம்பத்தில் எந்த விஷயத்தை சொல்லணும்னு ஆரம்பித்தாலோ அது முடியும் பொழுதும் அதே விஷயத்திலேயே முடிக்கணும். உபக்ரமோபசம்ஹாரம் அபியாசா அபூர்வதா பலம். அபியாசகான்னாக்கா இந்த விஷயத்தை சொல்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டு வேற ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாது. அது ஒன்று. சொல்லக்கூடிய விஷயத்தை மறுபடியும் சொல்லணும். அபியாசகா. அபூர்வதா, புதுமையான விஷயங்களையும் சேர்த்து சொல்லணும். பலம், அதற்குண்டான பிரயோஜனத்தையும் எடுத்து சொல்லணும். அர்த்தவாதகா, ஸ்துதிபரமாகவும் இருக்க வேண்டும். உபபத்தீச்ச, பலவிதமான யுக்திகளை கொண்டு அவ்விஷயங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறான விஷயங்கள் நிறைந்திருந்தால் அந்த கிரந்தம் ரொம்பவும் சிரேஷ்டம். இது சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் சதுஸ்லோகியில முழுவதுமாகவே அமைஞ்சிருக்கு. இவ்வாறாக வக்திரு வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம், கிரந்த வைலட்சண்யம் ஆகிற 3 விஷயங்களும் இந்த சதுஸ்லோகியில இருக்கிறதுனால மிகவும் உயர்ந்ததான உத்கிருஷ்டமான கிரந்தம். அதுல இந்த முதல் ஸ்லோகத்தினால காந்தஸ்தே புருஷோத்தம பனிபதிஹி சய்யாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேஷாதி ஸ்வருவ்ரஜ சதைதா த்வத்தாச தாசீகணः ஸ்ரீஹி இத்யேவ ச நாமதே பகவதி பூமக்கதம் த்வாம் வயம்
அப்படின்னு முதல் ஸ்லோகம். இதில் ஆளவந்தார் இந்த சதுஸ்லோகியில் துவய மந்திரத்தினுடைய அர்த்தங்களை அப்படியே கொண்டு வர்றதுக்கு அதுதான் உத்தேசியம். அதில் பிரதானமாக இந்த முதல் ஸ்லோகத்தினால ஸ்ரீமன் நாராயண சரணவ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்ரீஹின்ற சப்தத்தினுடைய அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தில் அனுசந்தானம் பண்ணுற. ஹே புருஷோத்தமா காந்தஸ்தே புருஷோத்தமஹா பனிபதிஹி, எம்பெருமானுக்கு என்னென்ன தர்மங்கள் உண்டோ அவை அனைத்தும் உடையவள் பிராட்டி. புருஷோத்தமஹா தே காந்தஹா அப்படின்னு எம்பெருமான் பிராட்டிக்கு மிகவும் பிரியமானவள் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது புருஷோத்தமஹான்ற பதம் புருஷேஷு உத்தமஹா பெருமாளுக்கு சம்பவிக்கிறா போல பிராட்டி விஷயத்தில் எப்படி சொல்றது அப்படின்னாக்கா ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா நாரீனாம் உத்தமா வது, புருஷேஷு உத்தமஹான்ற போல உத்தமா வது நாரீனாம் உத்தமா வதுன்றது போல பிராட்டிக்கு சம்பவிக்கிறது. அப்படி அப்பேற்பட்டவளுக்கு எம்பெருமானுக்கு மிகவும் பிரியமானவளும். தே காந்தஹா காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதிஹி சையாசனம், சர்ப்பராஜனான அனந்தாழ்வான் உனக்கு படுக்கையாகவும். வேதாத்மா விஹகேஸ்வரஹா தே யவனிகா மாயாஜகன் மோகினி, வேதாத்மா கருடாழ்வான் கருடாழ்வான் வேதத்துக்கு உதாரணகால வாகனமாகவும் இப்படிப்பட்டு இருக்கக்கூடிய யவனிகா மாயா ஜெகன் மோகினி, ஜெகன் மோகினி மாயா யவனிகா தே, இப்படி சகல துக்கங்களும் இதாகவும் இருக்கக்கூடியதான பிரகிருதிக்கு ஒரு யவனிகா திரை போல இருக்கிறது அப்படின்ற மாதிரியும் சொல்றார். மாயா ஜெகன் மோகினி பிரம்மேஷாதி ஸ்வரூபிரஜஸ்தனைவ ஸ்தத்தாச தாசீகனா அப்படின்னாக்கா பிரம்மா சிவன் முதலானவர்கள்லாம் அவரவர்கள் சக பத்னியோடு கூட இருப்பவர்கள். அவர்கள்லாம் எப்படி உனக்கு இருக்கான்னாக்கா தாச தாசீகனா, தாசர்களாகவும் தாசிகளாகவும் இருக்கக்கூடியவர். இப்பேற்பட்ட உனக்கு என்ன பெயர்னாக்கா ஸ்ரீரித்யேவச நாமதே பகவதி, ஸ்ரீகின்ற பெயரை உடையவளான உனக்கு. வயம் கதம் ப்ரூமஹா அப்படின்னு சொல்ல இப்பேற்பட்ட பெருமைகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் இருந்ததுன்னாக்கா அதை சொல்லி நம்ம ஸ்துதி பண்ணலாம். ஆனால் நிறைய பெருமைகளை உடைய உன்னை எவ்வாறு நாங்கள் துதிப்பது, ஸ்தோத்திரம் பண்றது அப்படிங்கிற போல ஒரு கேள்வி கேட்டுட்டு இந்த ஸ்லோகத்தில் சொல்றா. கதம் வயம் ப்ரூமஹா, எப்படி நாங்கள் உங்களை ஸ்துதி பண்ணுவோம் அப்படிங்கிற போல முதல் ஸ்லோகத்தில். அடுத்தது எஸ்யாஸ்தே மகிமானமாத்மனைவ தத்வல்லபோவி பிரபு நாளம் மாதும் இயற்கையா நிரவதிம் நித்யானுகூலம் ஸ்வதா தாம் துவாம் தாச இது பிரபன்ன இது ச ஸ்தோஷ்யாம்யஹம் நிர்பயா லோகைகேஸ்வரி லோகநாத தீதே தாந்தே தயாந்தே விதன்னு அப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்தில் உன்னை எவ்வாறு ஸ்துதி பண்ணுறோன்ற மாதிரி ஒரு கேள்வி பூர்வபக்ஷம் இருக்கா போல அதை அவதாரிக்க வச்சுட்டு அதுக்கு பதில் சொல்கிற விதமாக இரண்டாவது ஸ்லோகம். அதாவது தான் துவாம் தாச இது பிரபன்ன இது ஸ்தோஷ்யாமி அகம் ஸ்தோஷ்யாமி, எவ்வாறு துதிக்க போகிறேன்னு தெரியலன்னு முதல் ஸ்லோகத்தில் சொன்னேன். அதுக்கு பதில் சொல்கிற விதமாக இதில் ரெண்டாவது ஸ்லோகத்தில் எப்படின்னாக்கா தான் துவாம் தாச இது, உன்னை ஸ்துதிப்பவர்களுக்கு நீயே கிருபை பண்ணிடுற, கட்டாட்சம் உன்னுடைய கிருபா கட்டாட்சத்தினால அவளை அனுகிரகம் பண்ணிடுற. அப்படி அந்த அனுகிரகத்தின் பெற்றவன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொண்டு நான் உன்னை ஸ்துதி பண்றேன். எஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனைவ ஸ்தத்வல்லபோபி பிரபு நாளம் மாதும் இயத்தையா நிரவதிம் நித்யானுகூலம் ஸ்வதா, எம்பெருமானுக்கு எப்படிப்பட்ட தர்மங்கள் எப்படிப்பட்ட பெருமைகள் யாதும் உண்டோ அது அனைத்தும் பிராட்டிக்கும் சமமாகவே உண்டு. மேலும் எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பெருமை மேன்மை இதை காட்டில் உத்திருட்டம் பிராட்டியினிடத்தில் எப்படி ஏற்படுறதுன்னாக்கா பெருமாளே பிராட்டியினுடைய மேன்மையை மிகவும் பிடித்தவனாக இருக்கு. அது ஒன்று இருக்கிறதுனால பிராட்டியினுடைய மேன்மைக்கு இன்னும் வலு சேர்க்கிற விதமா இருக்கு. அப்படிப்பட்ட உன்னுடைய பெருமை எஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனைவ ஸ்தத்வல்லபோவி பிரபு நாளம் மாதும் இயத்தையா, முன்னாடி உன்னை எப்படி ஸ்துதிக்க போறேன்னு தெரியலன்னு சொன்ன கதம் துவாம் வயம் ப்ரூமஹான்னு சொன்னாலும் இல்லையோ அது ஸ்துதி பண்ண முடியாதுன்ற அர்த்தம் கிடையாது. ஒன்று பண்ணாக்கா எல்லா குணங்களையும் விட்டு ஸ்துதி பண்ணணும். சரி, கொஞ்சம்
கொஞ்சம் அப்படின்னு பண்ணோன்னாக்கா உனக்கு ஏதாவது குறைவு ஏற்படுமோன்ற பயத்துல தான் நான் எப்படி ஸ்துதி பண்ண முடியும்னு கேட்டேன் அப்படின்றவள போன ஸ்லோகத்துல சொன்னேன். இப்போ தொத்வல்ல போவி பிரபு நாளம் மாதம் இயத்தையா, மேலும் பிராட்டியினுடைய மேன்மை பிராட்டியினுடைய பெருமைகள் இவ்வளவுதான்றது சொல்ல முடியாது. இயத்தா பரிமாணம் இவ்வளவுதான் பிராட்டியினுடைய பெருமைக்கு, அந்த பெருமைக்கு எல்லை இல்லாதவளாக இயத்தா ஒத்தும் நசக்கியது அப்படின்ற போல இருக்கு. யஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனீவ தொத்வல்லபோவி பிரபு நாளம் மாதம் இயத்தையா நிரவதிம் நித்திய அனுகூலம் ஸ்வதா. அப்படிப்பட்ட பெருமை எம்பெருமானுக்கு அனுகூலமாகவும் பிரியதரமாகவும் இருக்கிறதுனால தான் நாளம் மாதம் இயத்தையா நிரவதிம் நித்திய அனுகூலம் ஸ்வதா தாம் துவாம் தாச இது பிரபன்ன இது ஸ்தோஷ்யாமி. மேலும் இப்படி இருந்த போதிலும் நான் அறிவில் சிறந்தவனான நான் உன்னை எப்படி ஸ்துதி பண்றதுன்னு பயந்துட்டு உன்னை ஸ்துதி பண்ணாம இருந்தேன். அதையும் மீறி நான் ஏன் ஸ்துதி பண்ணுறேன் அப்படின்னாக்கா, உன்னை ஸ்துதிப்பவர்களுக்கு உன்னுடைய கிருபா கடாட்சம் கண்டிப்பா வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில ஒருவித பயமும் இல்லாமல் நான் உன்னை அகம் ஸ்தோஷ்யாமி அப்படிங்கிற போல இந்த ஸ்லோகத்துல பலந்தா சாதிச்சார். அதுக்கப்புறம் முதல் ஸ்லோகத்தினால பிராட்டிக்கு சுவாமித்துவம், இரண்டாவது ஸ்லோகத்தினால பிராட்டிக்கு சௌலபியம் ஆகிய இரண்டும் ஸ்தாபிக்கப்பட்டது. இப்போ மூணாவது ஸ்லோகம் தாம் துவாம் தாசயிதி பிரபன்ன இது ஸ்தோஷ்யாமிஹம் நிர்பயா லோகைகேஸ்வரி லோகநாகதைதே தாந்தேதயாந்தே விதன்னு ஈஷத்வத்கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணா திரட்சதி நஷ்டம் பிராக் ததலாபதஸ்திரிபுவனம் சம்பிரத்யனந்தோதயம் ஸ்ரேயோன ஹியரவிந்தலோச்சனமனஹா தாம் துவாம் பிரசாதாதிருது சம்ஸ்ருத்யக்ஷர வைஷ்ணவாத்வசன்ருணாம் சம்பாவியதே கரிஹிச்சித்து அப்படின்னு சொல்லுங்க. என்னன்னாக்கா, முதல் ஸ்லோகத்தினால சுவாமித்துவம், இரண்டாவது ஸ்லோகத்தினால சௌலபியம். ஆக இப்போ இந்த மூணாவது ஸ்லோகத்தினால எல்லோராலும் ஆசிரியக்கப்படுபவள் அப்படிங்கிறத சொல்ல வேண்டி எல்லா பிரயோஜனத்துக்கும் காரணம் பிராட்டிதான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சொல்றார். ஈஷத்வத்கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணா ரக்ஷியதே. என்னன்னாக்கா, முன்னொரு காலத்துல பிராட்டியினுடைய கடாட்சம் இல்லாமல் இந்த உலகங்கள்லாம் நசிந்து நாசத்தை அடைஞ்சது. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னு, சம்பிரதி ஈஷத்வத்கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணா ரக்ஷதே நஷ்டம் பிராக் ததலாபதா. உன்னுடைய கருணையானது கிடைக்காததுனால இந்த லோகங்களானது நஷ்டத்தை அடைந்தது. ஆனா இப்ப எப்படின்னாக்கா, ஈஷத்து தொத்கருணா, அதாவது பிராட்டியினுடைய முழு கடாட்சத்தையும் பெற்று நன்னா இருக்குன்னு சொல்லல, பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வை கொஞ்சத்தினுடைய கடாட்சம் இருக்கிறதுனாலேயே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று இந்த உலகம் நன்னா செல்வ சமிருத்தியோடு இருக்குன்றது சொல்றார். ஈஷத்வத்கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணா தட்சதே நஷ்டம் பிராக் ததலாபதா திரிபுவனம் சம்பிரத்யனந்தோதயம் ஸ்ரேயோன ஹியரவிந்த லோச்சனமனஹா தாம் துவாம் பிரசாதாதிருது. அரவிந்த லோச்சனா இது பெருமாளுக்கு விசேஷனம். புண்டரீகாட்சனான எம்பெருமான் தன்னுடைய ஏதாவது தர்ம அர்த்த காமமாகிற மோட்சம், தர்ம அர்த்த காம மோட்சம் ஆகிற சதுர்வித புருஷார்த்தம், 4 விதமான பலன்கள். இதுல 3 விதமான பலன்கள் இவ்வுலகத்துல நாம அனுபவிக்கிறோம். நமது முயற்சி, நம்மளுடைய செயல்கள் எல்லாமே இந்த 3 விதமான பலன்களை ஏதோ ஒரு விதத்துல அடைய மாட்டோமா அப்படிங்கிற இதுலதான் இருக்கும். அப்படி ஆழ்ந்தார் இந்த ஸ்லோகத்துல எல்லா பிரயோஜனத்துக்குமே காரணம் பிராட்டி தான். தர்ம அர்த்த காம மோட்சம் ஆகிற சதுர்வித புருஷார்த்தங்களுக்கும் பிராட்டி தான் காரணம். இதுல சொல்லும் பொழுது மனக்காந்தா பிரசாதாதிருதே கரிஹிச்சித்து நகி சம்பாவியதே. பிராட்டியினுடைய கடாட்சம், பிராட்டியினுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒருவரும் ஒருவித பலனும் அடைய முடியாது. பெருமாள் தான் எல்லாரும் தரேன்னாக்கா, பிராட்டியினுடைய அனுகிரகம் இல்லாம, பிராட்டியினுடைய சம்பந்தம் இல்லாம பெருமாள் நமக்கு எந்தவித பலனும் அனுகிரகம் பண்ண மாட்டார். அப்படின்னாக்கா நாம எந்த ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்து பண்ணாலும் பிராட்டி இல்லாம பண்ண முடியாது. பிராட்டியை உத்தேசித்து தான் பண்ணி ஆகணும். அதைத்தான் சாதிக்கிறார். மனக்காந்தா பிரசாதாதுக்கு சம்ஸ்ருத்யக்ஷர வைஷ்ணவாத் வசன்றுணாம் சம்பாவியதே கரிஹிச்சித்து நகி சம்பாவியதே. பிராட்டியினுடைய அனுகிரகம் இல்லாம எந்தவித உயர்ந்த சுகத்தையும்
அடைய முடியாது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகம் பண்ணார். அதன் பிறகு கடைசி ஸ்லோகத்தினால சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத் பிரம்ம ரூபம் ஹரேஹே மூர்த்தம் பிரம்ம ததோவியத் பிரியதரம் ரூபம் யதத்யத்புதம் யான்யன்யானி யதாசுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானி ஆஹுஸ்வைர் அனுரூப ரூப விபவைஹி காடோபகூடானி தே. இந்த இடத்துல துவயானுசந்தானம் பண்ணும் பொழுது ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமத் ஸ்ரீஹின்ற சப்தத்துக்கு முதல் ஸ்லோகத்தினாலேயும் இந்த ஸ்லோகத்துல மத்து அப்படின்னாக்கா நித்திய யோகம் எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பவள் அப்படிங்கிற அர்த்தத்தை மத்துன்ற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்துல மூர்த்தம் பிரம்ம அப்படிங்கிறதுனாலேயும் காடோபகூடானித்தே சதா சர்வகாலம் எம்பெருமானோடு சேர்ந்தே இருக்கும் தன்மை அதான் இந்த ஸ்லோகத்துல பிரதானமா சொல்லப்படுறது. அதாவது எம்பெருமானுடைய சுபாவ அவதாரங்களிலும் கூட பிராட்டியோடு சேர்ந்தே இருக்கிறார், எப்பொழுதும் பிரியாமல் அவதாரங்களிலும் கூட சேர்ந்தே இருக்கிறார்ன்றத காடோபகூடானிதே சாந்தானந்த மகாவிபூதி பரமம். சாந்தானந்தனக சாந்தனக ஊர்மிஷட்க ராகித்யம் அசனாயா பிபாச சோகமோகோ ஜராமிருத்யுன்ற ஊர்மிஷட்க ராகித்யம் அப்படிங்கிறது சொல்லப்படுறது. சாந்தானந்த மகாவிபூதி பரமம் இப்படி எப்பொழுதும் எம்பெருமானோடு சேர்ந்தே சொரூபங்களாகட்டும் எம்பெருமானும் பிராட்டியும் தனியாக இல்லாமல் சேர்ந்தே இருப்பவள் அப்படின்றதுனால இந்த ஸ்லோகத்தை பிரதானமா இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. மேலும் இந்த சதுஸ்லோகியில சுவாமி தேசிகன் ரகசிய ரக்ஷை அப்படிங்கிற வியாக்கியானம் பிரதானமா பண்ணியிருக்க. அதுல கடைசியா வரும் பொழுது 4 பட்சங்களை சொல்லி அந்த 4 பட்சங்கள்ல ஏதோ ஒண்ணுதான் அப்படிங்கிற போல சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். என்னன்னாக்கா அதுல முதல் பட்சம் சக்தியினால் வியாபகத்துவம் அப்படிங்கிறது. அதாவது எம்பெருமான் விபு இருந்தாலும் தன்னுடைய அகடித கடனா சாமர்த்தியத்தினாலேயே அணுவாகவும் ஆகக்கூடிய தன்மையை உடையவர். அவ்வாறே பிராட்டியும் அணுவாக இருந்தாலும் விபுவாக ஆகக்கூடிய தன்மை உடையவர் அப்படிங்கிற பட்சம் முதல். இரண்டாவது விபுவாக இருந்தாலும் சேதனன் அப்படிங்கிற மாதிரி பூர்வபக்ஷம் அதையும் கண்டனம் பண்ற. மூணாவது பிராட்டி தனித்தத்துவம் அப்படிங்கிறதும். நான்காவது ஈஸ்வர கோட்டியில் இருந்தாலும் ஜெகத்காரணத்துவாதிகள் பிராட்டிக்கு சம்பவிக்காதுன்னு அப்படின்னு பூர்வபக்ஷிகள் 4வது பட்சமா சொல்றா, அதையும் கண்டிக்கிறார். இப்படி 4 பட்சங்களை சொல்லி இந்த 4 பட்சங்கள்ல ஏதோ ஒண்ணுதான் அப்படின்னு சுவாமி தேசிகன் நிர்ணயம் பண்றார். இதுல மேலும் கேள்வி வருது, பிராட்டிக்கு பரதத்துவம் தெளிவா சொல்லாம இந்த 4 பட்சங்கள்ல ஏதோ ஒண்ணுதான் அப்படின்னு சுவாமி தேசிகனே இந்த மாதிரி சொல்லியிருக்கேன்னாக்கா பிராட்டியினுடைய தத்துவங்கள் பிராட்டியினுடைய பரதத்துவத்தை சுவாமி தேசிகனாலே நிரூபணம் பண்ண முடியலையா அப்படின்னு கேள்வி கேட்க அதற்கு சமாதானம், இந்த கிரந்தத்தினுடைய உத்தேசம் துவயமந்திரத்தினுடைய அனுசந்தானம் தான். அந்த அர்த்தங்கள் முழுவதும் இதுல அனுசந்திக்கப்படுறது தான் இதோட உத்தேசியம். அதுவே தவிர்த்து அது விஷயாந்தரம்ன்றதுனால அது சுவாமி தேசிகன் இந்த மாதிரி இருக்கிறதே தவிர்த்து கிரந்தத்தினுடைய உத்தேசியம் என்ன அப்படிங்கிறத பார்த்துதான் அந்த விஷயத்தை தான் இங்க பிராதான்யமா சொல்லப்பட்டதுன்றதையும் சொல்றா. அதை துவயமந்திரார்த்தத்தினுடைய அர்த்தம் இந்த சதுஸ்லோகியில முழுவதுமாக அனுசந்திக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அடியன் விரமிச்சுக்கிறேன்.